பிரபஞ்சபலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய சூழ்நிலை வந்து எப்படியா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் நபர்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்ட்ஸாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே, ஓகே, நம்ம கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டாக டிவைன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல. ஓகே, உங்கள் நபர்களுடைய சூழ்நிலை, இந்த நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ராப்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது எப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமை அப்படின்னா, இவங்களால் தன்னிச்சையாக செயற்பட முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து தனியாக தான் இருக்காங்க. ஓகே, அப்போ இவங்க மாட்டிக்கொண்டிருக்க விஷயத்தில் இல்லை இவங்க இருக்க அந்த சூழ்நிலையில் வந்து இவங்களால் தனியாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்படின்னும் இவங்க தனியாக எடுக்கிறதுக்கான உரிமைகள் வந்து இல்லை, இப்போ தான் நினைச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனாலே இப்போ உங்கள் காதல் மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையை பொறுத்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த நபர்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே இந்த விஷயம் வேணும் அப்படின்னு ஃபைட் பண்ணி அதை பெற்றுக்கொண்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய விஷயத்துலையுமே இந்த நபர்கள் வந்து இல்லை வேண்டாம், இது சரி வராது, இல்லை இது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு பொருந்தாது, இல்லை எனக்கு வந்து இந்த விஷயத்தை தன்னிச்சையாக வந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல வேண்டாம் அப்படின்னு இந்த நபர்கள் பின்னோக்கி போன மாதிரி தான் இருக்குது இவங்களோட லைஃப் பார்க்கும்போது கூட. அப்போது இப்போ இந்த நபர்களுடைய சூழ்நிலை வந்து இந்த முடிவை வந்து என்னால் எடுக்க முடியலை அப்படின்னும் இப்போ தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா இருக்கட்டும், உங்கள்கிட்ட கதைக்க வரதா இருக்கட்டும், இந்த நபர்களால் தனியாக பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா தனியாக பண்ணுறது அப்படின்னா கூட இந்த நபர்களுக்கு தன்னிச்சையாக ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால கூட இப்போ இந்த நபர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்களும் சரி அவங்களோட சூழ்நிலையும் வந்து இயங்கி கொண்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ காஜெல்லாம் விழுது. ஓகே, இதில் பார்க்க யாரும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரிலாக்ஸ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நபர்களோட சூழ்நிலையை பார்த்தாலும் முன்னோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதாவது வெற்றியை நோக்கி இவங்களுக்கு சந்தோஷம் தர விஷயத்தை நோக்கியான முன்னோக்கி வர்றதுக்கான ஒரு வழிமுறைகளும் சரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதும் சரி எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்கிறத நாங்கள் பார்க்குறேன். ஆனால் இவங்க மனசுக்கு என்னென்னா இவங்க மாட்டிக்கொண்டிருக்க இடத்துலேருந்து வெளியே வந்துடணும், எனக்கு இந்த இடத்துலேருந்து வெளியே வந்து எனக்கான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதிலேருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு அமைதியாகவே இருந்தாலுமே கூட ஓகே நான் இதுக்கு வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்களுடைய மன எண்ணங்கள் வந்து இருக்குது. சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இறுக்கி வச்சுருக்க மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இறுக்கி வச்சுருக்கதை யாருன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு நபர்கள் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்களால் தன்னிச்சையாக செயற்பட முடியலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஓகே, இந்த நபர்கள் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஓகே, அந்த சூழ்நிலை வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்க இஷ்டத்துக்கு மூவ் பண்ண விடாமல் இறுக்கி வச்சுருக்கு அப்படி சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறது ஒரு லேடி எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்கள் நபர்களுக்கு அப்படின்றது தான் இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, மேபி இந்த லேடி எனர்ஜி யார் யூனிவர்ஸ் ப்ளீஸ்? ஓகே, இந்த லேடி எனர்ஜி யார் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கையை வந்து பங்கு போட வந்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி இந்த நபர்களுக்கும் அதே மாதிரி அந்த நபர்களுமே இந்த நபர்களுக்கு வந்து உரிமை கொண்டாடக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அந்த லேடி எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ இந்த லேடி எனர்ஜி என்ன கேட்குறாங்க?
ஓகே. சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா வேணும். நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதுல இந்த நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு எண்ணங்களும், ஈர்ப்புகளும் இருக்கு அப்படின்றதுனால, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி உங்க நபர்கள அங்க நிக்க வைக்கலாம். அதாவது இவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள். ஏதோ ஒரு விஷயத்துல பதில் சொல்ல முடியல அப்படின்னு கூட, உங்க நபர்கள ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்க வந்து டிவைன் வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம உறவுகள். இப்போ இந்த லேடி எனர்ஜி அப்படின்னு பார்த்தா கூட இவங்க உங்கள் நபர்களை சார்ந்த உறவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்க இந்த விஷயத்துக்குன்ட்டு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே ஒரு தடையை வந்து பிறப்பிக்கிறாங்க. இவங்களால சுதந்திரமாக சுத்த முடியாது அப்படின்ற மாதிரி, இல்லை நினச்ச மாதிரி வெளியே போயிட்டு வர முடியாது அப்படின்னாலும், நினச்ச ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்னாலும், எல்லாத்துலேயுமே இந்த நபர்கள் தலையிட்டு இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு முட்டுக்கட்டையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால கூட உங்கள் நபர்கள் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும். எந்த மூமெண்ட்டுமே தெரியாது உங்கள் நபர்களை பார்த்தா. ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. ஓகே, இது உங்கள் நபர்களா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட செய்கைகள் வந்து இருக்கும். எஸ், கண்டிப்பாக இப்படி தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அப்படின்றத டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஓப்பனாக ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க இப்போ கொஞ்ச நாளாக செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க காதலிச்ச நபர் தானே அப்படின்னு உங்களுக்கே டவுட் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த நபர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு கட்டுப்பாடு வந்து இந்த நபர்களை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ மன ரீதியாக அந்த நபர்களுக்கு வந்து நிறைய ஒரு சேட் மூமெண்ட் தான் இருக்குது. ஓகே, நிறைய கவலை இருக்குது மனசுக்குள்ளே. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது, அவங்கள சுற்றியும் ஒரு டார்க் எனர்ஜி ஃபீல் பண்ணுற மாதிரி, இந்த நபர்களாலே எதுவுமே பண்ண முடியலை, அந்த ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி, ஃபுல்லாகவே ஒரு நல்ல எனர்ஜியே கிடையாது, ஏன் அப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற ஒரு விரக்தி மாதிரி. இப்போ பழைய விஷயங்களோட இப்போ நடந்துட்டுருக்க விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. இந்த நபர்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலை, இது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, ஸ்டெப் எடுக்கலை, பட் வந்து ரெண்டு சைடுமே இந்த நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என் லைஃப் அப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸ்டெப் எடுக்க முடியலை அப்படின்ற மாதிரி தன்னோட லைஃப் வந்து கம்பேர் பண்ணி கொள்ளும்போது அந்த சந்தோஷமாக இருந்த மூமெண்ட் எல்லாம் நினைக்கும் போது இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல ஒரு டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மாயைக்குள் இந்த நபர்கள் சிக்கி கொண்டிருக்க மாதிரி இருக்குது. அப்போ எனர்ஜி லெவல் பார்த்தாலும் எனர்ஜி லெவல் வந்து நாட் ஓகே. அப்படி பார்க்கும்போது தான் வந்து ஏதோ வீக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த நபர்கள் வந்து உணர்ந்து கொள்ளலாம். ஓகே, இல்லைன்னா இந்த கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து இந்த நபர்களை ரொம்ப வீக்கானவங்களாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய மாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய சூழ்நிலையில் அந்த நபர்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மைண்ட்குள்ளே நிறைய ஃபைட்டிங் எனர்ஜி, நிறைய விஷயங்கள் முன்னுக்கு நடந்ததை மாற்றி மாற்றி யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போதே எது சரி எது தப்பு, இவங்க பண்ணது சரியா இல்லை நடந்தது சரியா, இல்லை இவங்க அப்படி பண்ணியிருக்கலாமோ, இந்த விஷயம் நடக்கும்போது நான் இப்படி ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனர்ஜிக்குள்ளேயே மாற்றி 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 ஒரு ஃபைட்டிங் எனர்ஜியை தான் நாங்கள் பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து பாஸ்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். அப்போது இப்போ இந்த உறவினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை இவங்க கூடயே இருக்கக்கூடியவங்க, இந்த கண்ட்ரோல் பண்ணுறவங்க அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி காட்டி குத்தி காட்டலாம். ஓகே, ஸோ அந்த குத்தி காட்டுறது அப்படின்ற ஒரு விஷயம் கூட இந்த நபர்களுக்கு மன ரீதியாகவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன். நபர்களுக்கு நல்லாவே தெரியுது, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்கள் நபர்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே தானாகவே முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக அதுக்காக இறங்கி வந்து முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள். ஸோ அப்படி பார்க்க இந்த நபர்களை வீக்காக ஃபீல் பண்ண வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இவங்க நினச்ச முப்புக்கு போயிடுவாங்க, நினச்ச மாதிரியே ஸ்டெப் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்களை வீக்காக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகவே சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது, அந்த அடிதடி மாதிரி போகிறது, வாய் வார்த்தைகளில் ஃபைட்டிங் எனர்ஜி வர்றது இப்படின்னு சொல்லி உங்கள் நபர்களை அடிக்கடி 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 காயப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்படின்றதுனால இந்த நபர்களுக்கு எது சரியாக இருக்கும், இவங்களோட வாழ்க்கைக்கு எது பொருந்தக்கூடியதாக இருக்கும், இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்றதுக்குள்ள ஒரு சரியான தீர்மானம் வந்து என்னால் எடுக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து மன ரீதியாக பார்க்கும்போது அந்த யோசனைகள் அதிகமாக இருக்குது. அப்போது வந்து எது சரி எது தவறு, நான் இப்படி பண்ணினா நல்லா இருந்திருக்குமோ, நான் ஏன் அப்படி யோசிக்காமல் முடிவெடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த எனர்ஜிஸ் லெவலையும் பார்த்திங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது.
ஸோ இந்த டெலிபதி கனெக்ஷன் வந்து மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் டெலிபதி கனெக்ஷன். ஸோ அப்படி பார்க்க உங்களுக்குமே அதே ஒரு டென்ஷன் இருக்கும். நிஜமாகவே இவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா, இல்லை சும்மா நம்மளை ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு போகிறாங்களா, உண்மைக்குமே இந்த இடத்துல அன்பு பாசம் இந்த நபர்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே அந்த டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த டிவைன் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது அவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கால டெலிபதி கனெக்ஷனாக உங்களுக்கு தெரியுது. உங்களோட மன ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்குமே சில குழப்பங்கள், உங்களுக்கும் தெரியல இவங்க நம்மளை உண்மைக்கு காதலிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுல இன்னும் வரைக்கும் உங்களுக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து போய்கொண்டிருக்கு. இல்லை இந்த காதலுக்காக நான் காத்துட்டுருக்கலாமா இல்லை போயிடலாமா இப்படின்றதுல கூட மன ரீதியாகவே நிறைய குழப்பங்கள். ஓகே, ஸோ அவங்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையாக பார்க்கும்போது எந்த ஒரு ஸ்டெப்பையுமே என்னால் எடுத்துக்கொள்ள முடியலை அப்படின்றது அவங்களுக்குமே மன ரீதியாக உடல் ரீதியாக வாக்குவாதம் வருது அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணி விடுறாங்க. அப்போது இந்த நபர்கள் மீட்டி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மெமரிஸாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், இவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அவமானப்பட்ட விஷயங்கள், காயம் தந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த நபர்கள் மாற்றி போட்டு யோசித்து இப்போ ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு இவங்களே குழப்பிக்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ லைட்டாக இங்கே குட்டி நல்ல மெமரிஸ் இருக்கதையும் நான் பார்க்குறேன். அதே சேம் டைம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்கள காயப்படுத்துது, வருத்தத்தை கொடுக்குது, இதையே பற்றி அதிகமாக யோசிக்கிறது, இந்த பெயினும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இவங்களுக்கு மன ரீதியாக ஆழ் மனதில் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாத்தையுமே விடுத்து ஒரு நியூ பிகினிங் பண்ணணும். இந்த இக்கட்டான நிலைமையிலேருந்து மீண்டும் அந்த அக்கறைக்கு ஓடிடணும். இது ரொம்பவே ப்ரெஷர் தர மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு பேலன்ஸ் பாயிண்டை புரிஞ்சு கொண்டு ஓடிடணும் இப்படின்றது தான் இவங்களோட ஆழ் மனதில் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து எப்படி இருக்குன்னா கன்ஃபியூஷன்ஸ், ஃபைட்டிங், வாய் வார்த்தை வர்றது, சண்டை பிடிக்கிறது, எது வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு டென்ஷன் அப்படி சொல்லி நிறையவே ஃபைட்டிங் எனர்ஜி வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆழ் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே விடுத்து ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நான் உருவாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறேன். எஸ், கண்டிப்பாக. ஓகே, இந்த இடத்துல ஒரு சன் கார்டு, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த பிளாக்கேஜ் இருக்குல்ல, இந்த ட்ராப்குள்ளே நிற்க வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துல எனக்கு ஒரு சன் கார்டு வேணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நியூ பிகினிங் வந்து இதுதான் சொல்லுது. ஓகே, யூனிவர்ஸ் வந்து வடிவாக கைட் பண்ணுறாங்க, கவனிச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் இந்த ட்ராப் மாதிரி இருக்கிற இடத்துல, இந்த அமைதியாக இருக்கிற இடத்துலேருந்து விடுபட்டு எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும். நான் அந்த இடத்துலேருந்து மாட்டிக்கொண்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும், நான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்றது. ஓகே, ஸோ மற்றது வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிருக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் நபர்களை பார்த்திங்கன்னா சும்மா கெத்தாக அப்படியே மாசாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டர். இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களா இந்த நபர் நான் காதலிச்ச நபரான யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து மாற்றிருக்கும். ஸோ அப்போ இவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா நான் வந்து என்னோடய எனர்ஜி லெவலுக்கு வரணும், திரும்ப நான் என்னையே நான் புதுப்பிச்சு கொள்ளணும் இப்படின்றது தான். ஆனால் சூழ்நிலை எப்படி பண்ணுதுன்னா அவங்க நினைக்கிற எண்ணத்துக்கு மாறாக நடக்குது அப்படின்றதையும் பார்க்குறேன். ஆழ் மனதிலேருந்து தனக்கான ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடக்கிற சூழ்நிலை வந்து இவங்களை அதிகாரப்படுத்துது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதிகாரப்படுத்துது அப்படின்னு சொல்கிறத விட கண்ட்ரோல் படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த கண்ட்ரோல்குள்ளே வந்து சும்மா கைட் பண்ணுறது, போயிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயம், அந்த நபர்களுக்கும் நடந்த விஷயம் அவங்க லைஃப்பில் நான் சொல்கிறேன். ஓகே, அந்த நபர்களை சார்ந்து நடந்த விஷயத்தில் தேவையில்லாமல் இன்னொருத்தர் வந்து கைட் பண்ணுறது, தேவையில்லாமல் இவங்களோட பாதைகளை வந்து மாற்றி விடுறது. அப்போ இவங்களோட பாதைகள் எப்படி இருக்குது, முன்னோக்கி போகணும், ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போகணும் அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கைட் பண்ணுறவங்களும் இந்த அதிகாரத்தில் வைக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை உள்ளுக்கு பூந்து சொல்லி இவங்களோட நோக்கம் என்னவோ அதை தகர்த்துடுறாங்க. புரியுதா? அப்போ இந்த நோக்கம் தகர்க்கப்படும் போது தான் இந்த ஃபைட்டிங் எனர்ஜி வருது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, நான் போயிடணும்னு நினைக்கிறேன், இப்போ உங்களை சார்ந்திருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறேன், நியூ பிகினிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, அப்போ நான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்படின்றது தான் இருக்குது. ஆனால் இடைக்கு போது இந்த கைட் பண்ணுறவங்க தான் இந்த இடத்துல குழப்பி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே டிவைன் வந்து இவ்வளோ வடிவாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சூழ்நிலையில் வந்து ஒரு சில விஷயத்துக்கு தெரியுது இந்த நபர்களுக்கு தன்னை சுற்றி ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை தான் வந்து போய் கொண்டிருக்க பாதை வந்து ஓகே கிடையாது அப்படின்றது இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து பார்க்கலாம்.
சிச்சுவேஷன்ஸ் எப்படி போனாலும் சரி நான் அமைதியாக இருந்து கொள்கிறேன். ஏன்னா அவங்க அமைதியாக இல்லாமல் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக தரக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இந்த லைஃப் வந்து அவங்கள எடுத்துக்கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு. ஸோ இப்போ திருப்பி இவங்க ஏதாவது வேகமாக முயற்சி பண்ணுறேன் இல்லை சடனாக எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னாலே அது இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திடும், ஒரு காயத்தை ஏற்படுத்திடும். அப்படின்றதுனால என்னமோ இந்த நபர்கள் வந்து அமைதியாக இருக்கலாம். ஓகே, ஸோ அமைதியாக இருந்து பார்த்துக்கொள்ளும். ஓகே, அமைதி அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்கள் வந்து அமைதியாக இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட சூழ்நிலை வந்து மோசமாக போகுது, அவங்க போகிற வழிகளும் தவறு அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. அப்படின்றதும் இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை வந்து சுக்காக நொறுங்கி போயிடும் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது. இவங்க மன ரீதியாக குழம்புறது வந்து இன்னொருத்தங்களால் தான் அப்படின்றதும் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்றதுனால கொஞ்சம் என்ன நடந்தாலும் சரி, இது உங்களோட சைடும் இல்லை அவங்களோட சைடும் இல்லை, தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட வாழ்க்கையில் நிதானமாக தான் மூவ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண போயிட்டு ரொம்ப ஒரு நான் தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் நான் தான் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் பண்ணி அந்த அப்படின்னு பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இவங்க வாழ்க்கையே ஃபுல்லாக வந்து ஒரு மாற்றத்துக்குள்ளாக்கியிருக்கு. எல்லாத்துலேயுமே அது காதலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு வேறு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன் எல்லாத்தையுமே தகர்த்திருக்கும். நான் தான் அப்படின்ற அகங்காரமும் அந்த சுச்சுவேஷனும் ட்ரிகர் பண்ணுறவங்கள்ட்ட பேச்சு கேட்டும் தான். ஓகே, அப்போது இந்த நபர்கள் சில சூழ்நிலையெல்லாம் சமாளித்து கொஞ்சம் நிதானமாக தான் முடிவெடுக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால கூட நீங்கள் கேட்குற அளவுக்கு இந்த நபர்கள் சடனாக ஒரு பதிலை வந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா உடனடியாக கொடுத்தா அது வேறு பிரச்சனையை கிரியேட் பண்ணும். நபர்கள் வந்து மெதுவாக தான் மூவ் பண்ணணும் அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஓகேயா, ஸோ அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்கள இறுக்கி கொண்டிருக்கு. ஓகே, இப்போதைக்கு ஸ்டெப் எடுக்க முடியாத அளவுக்கு. ஆனால் மிக வேகமாக இந்த நபர்கள் வந்து இவங்க கண்ட்ரோல்குள்ளேருந்து வெளியே வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது வெளியே வர்றதுக்கான வழிகளை தேடி கூட இவங்களுடைய பயணம் வந்து போய் கொண்டிருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் நபர்களுடைய சுச்சுவேஷன்ஸாக இருக்குது. ஓகே, சூழ்நிலை வந்து இதுவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்கள் நபர்களோட சுச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க பர்சனலி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.